தொகுதி 1 அணு இயற்பியலின் தொடக்கமும் உலகளாவிய அறிவியல் புரட்சியும். பிரிவு 1.1 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அணுக்கரு இயற்பியலின் தொடக்கம் மற்றும் கண்டுபிடிப்புகள் ஆய்வறிக்கை. 1. 19ஆம் நூற்றாண்டு இறுதிப்பகுதியின் இயற்பியல் சூழல் மற்றும் முன்னுதாரண மாற்றம் பாரடைம் ஷிஃப்ட். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இயற்பியல் துறை தன்னிறைவு பெற்றுவிட்டது என்ற வலுவான நம்பிக்கை நிலவியது. ஐசக் நியூட்டனின் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்லின் மின்காந்தவியல் எலக்ட்ரோமாக்னடிசம் மற்றும் வெப்ப இயக்கவியல் தார்மோடைனாமிக்ஸ் விதிகளின் மூலம் பிரபஞ்சத்தின் அனைத்து நிகழ்வுகளையும் விளக்கிவிட முடியும் என்று விஞ்ஞானிகள் கருதினர். இயற்பியலில் இனி புதிதாக கண்டுபிடிப்பதற்கு எதுவுமில்லை, துல்லியமாக அளவிடுவது மட்டுமே பாக்கி என்ற எண்ணம் மேலோங்கியிருந்த காலத்தில் சில எதிர்பாராத சோதனை கண்டுபிடிப்புகள் நவீன இயற்பியலின் கதவுகளை திறந்தன. ஜான் டால்டன் அணுக்க கோட்பாடு அணுவை மேலும் பிரிக்க முடியாத ஒரு திடமான கோளமாக சித்தரித்திருந்தது. ஆனால் 1890 களின் தொடக்கத்தில் நடைபெற்ற வாயு மின்சார பாய்ச்சல் சோதனைகள், காஸ் டிஸ்சார்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மற்றும் கதிர்வீச்சு சார்ந்த ஆய்வுகள் அணு என்பது பிரிக்க முடியாததல்ல, அதற்குள் நுட்பமான அகக்கட்டமைப்பும் பிரம்மாண்டமான ஆற்றலும் ஒளிந்துள்ளன என்பதை நிரூபித்தன. 2. கேதோட் கதிர்கள் மற்றும் எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு 1897. அணு இயற்பியலின் முதல் பெரிய திறவுகோல் கேதோட் கதிர் குழாய் காதோட் ரே டியூப் க்ரூக்ஸ் டியூப் சோதனைகள் மூலம் கிடைத்தது. ஜே தாம்சனின் புரட்சி 1897 இல் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கேவண்டிஷ் ஆய்வகத்தில் காவண்டஷ் லாபரேட்டரி ஜே தாம்சன் கேதோட் கதிர்களின் தன்மைகளை ஆராய்ந்தார். குறைந்த அழுத்தத்திலிருக்கும் வாயுவை கொண்ட குழாயில் அதிக மின்னழுத்தத்தை செலுத்தும்போது எதிர்மின் முனையிலிருந்து காதோட் நேர்மின் முனையை நோக்கி ஆனோட் பாயும் கதிர்களை அவர் மின் மற்றும் மின்காந்த புலங்களுக்கு உட்படுத்தினார். மின்னூட்ட நிறை விகிதம் இக்கதிர்கள் எதிர்மின் சுமை கொண்ட துகள்களால் ஆனவை என்பதையும் அவற்றின் மின்சுமைக்கும் நிறைக்கும் இடையிலான விகிதம் மிக அதிக அளவில் இருப்பதையும் தாம்சன் கணக்கிட்டார். துகளின் உலகளாவிய தன்மை குழாயினுள் பயன்படுத்தப்படும் வாயு அல்லது மின்முனைகளின் உலோகம் எதுவாக இருந்தாலும் இத்துகளின் பண்புகள் மாறவில்லை. இதன் மூலம் இத்துகள் அனைத்து பருப்பொருள்களின் அடிப்படை உருவாக்க கூறு என்பதை தாம்சன் கண்டறிந்தார். இதற்கு எலக்ட்ரான் என பெயரிடப்பட்டது. டால்டன் மாதிரியின் வீழ்ச்சி எலக்ட்ரானின் கண்டுபிடிப்பு அணுவை பிரிக்க முடியாதது என்ற டால்டனின் கோட்பாட்டை தகர்த்தெறிந்தது. அணுவின் முதல் மாதிரியான பிளம் புடிங் மாதிரி மாடல் தாம்சனால் முன்வைக்கப்பட்டது. 3. கதிர்கள் கண்டுபிடிப்பு வில்ஹெல்ம் ரான்ட்ஜன் 1895. 1895 நவம்பர் 8 அன்று ஜெர்மனியின் வூர்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த வில்ஹெல்ம் ரோன்ட்கன் கேதோட் கதிர் குழாயை கருப்பு அட்டை பெட்டியால் மூடி ஆய்வு செய்தபோது ஒரு புதிய நிகழ்வை கவனித்தார். காரணம் அறியா கதிர்வீச்சு. குழாயிலிருந்து சில அடி தூரத்தில் வைக்கப்பட்டிருந்த பாரியம் பிளாட்டினோசயனைடு பேரியம் பிளட்டினோசியானைடு பூசப்பட்ட திரை தானாகவே ஒளிரத் தொடங்கியது. கண்ணுக்கு தெரியாத தடிமனான காகிதங்கள் மற்றும் மெல்லிய உலோகங்களை தூடுருவிச் செல்லக்கூடிய இக்கதிர்களை அவர் கதிர்கள் ரேஸ் என்று அழைத்தார். அறிவியல் உலகத்தில் தாக்கம் மனித உடலின் திசுக்களை ஊடுருவி எலும்புகளின் நிழற்படத்தை பதிவு செய்யும் கதிர்களின் திறன் மருத்துவத் துறையிலும் இயற்பியலிலும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. இக்கண்டுபிடிப்புக்காக 1901 இல் முதலாவது இயற்பியலுக்கான நோபல் பரிசு ரான்ட்ஜனுக்கு வழங்கப்பட்டது. கதிரியக்கத்திற்கான வித்து கதிர்கள் எவ்வாறு உருவாகின்றன என்ற தேடலை இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிவதற்கான பாதையை அமைத்துக் கொடுத்தது. 4. இயற்கை கதிரியக்கம் கண்டுபிடிப்பு ஹென்றி பெக்கரல் 1896. கதிர்கள் ஒளிரும் பொருட்களிலிருந்து ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல்ஸ் வருகின்றனவா என்ற ஆராய்ச்சியில் பிரெஞ்சு இயற்பியலாளர் ஹென்றி பெக்கரல் ஈடுபட்டார். யுரேனியம் உப்புகளின் சோதனை சூரிய ஒளியில் வைக்கப்பட்ட யுரேனியம் பொட்டாசியம் சல்பேட் படிகங்கள் கதிர்களை உமிழ்கின்றனவா என அவர் சோதித்தார். 1896 பிப்ரவரியில் மேகமூட்டமான வானிலை காரணமாக சூரிய ஒளி கிடைக்காததால் யுரேனியம் படிகங்களையும் கருப்பு தாளில் சுற்றப்பட்ட புகைப்பட தகட்டையும் போட்டோகிராஃபக் பிளேட் ஒரு இருண்ட டிராயருக்குள் ஒன்றாக சேமித்து வைத்தார். எதிர்பாராத கண்டுபிடிப்பு. சில நாட்களுக்கு பிறகு புகைப்பட தகட்டை உருவாக்கி பார்த்தபோது சூரிய ஒளியின் தூண்டுதலே இன்றி யுரேனியம் படிகங்கள் தாமாகவே சக்திவாய்ந்த கதிர்வீச்சை உமிழ்ந்து புகைப்பட தகட்டை பாதித்திருந்ததை கண்டறிந்தார். இயற்கை கதிரியக்கம் நாச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வெளிப்புற ஆற்றல் மூலங்கள் ஏதுமின்றி சில தனிமங்கள் தன்னிச்சையாக கதிர்வீச்சை உமிழும் இந்த நிகழ்வே இயற்கை கதிரியக்கம் எனப்பட்டது. அணுவின் அணுக்கருவுக்குள் நடக்கும் மாற்றங்களால் இது நிகழ்கிறது என்பதை உலகம் உணர்வதற்கான முதல் புள்ளி இதுவாகும். 5. மேரி கியூரி மற்றும் பியர் கியூரியின் புரட்சிகர ஆய்வுகள் 1898. பெக்கரலின் கண்டுபிடிப்பை தொடர்ந்து மேரி கியூரி மற்றும் அவரது கணவர் பியர் கியூரி மேற்கொண்ட சோதனைகள் கதிரியக்கத்தை பற்றிய புரிதலை ஆழப்படுத்தின. பிட்ச்லெண்ட் கனிமத்திலிருந்து பொலோனியம் மற்றும் ரேடியம் கண்டுபிடிப்பு ஓர் விரிவான ஆராய்ச்சி அறிக்கை.
1898ஆம் ஆண்டில் மேரி கியூரி, மாரி கியூரி மற்றும் பியர் கியூரி தம்பதியரால் பிட்ச்பிளெண்ட் கனிமத்திலிருந்து பொலோனியம், பலோனியம் மற்றும் ரேடியம் ஆகிய இரு கதிர்வீச்சு தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது நவீன அணு இயற்பியல் மற்றும் வேதியியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாகும். 1. ஆய்வின் பின்னணியும் பிட்ச்லெண்ட் புதிரும். 1896 இல் ஹென்றி பெக்கரல் யுரேனியம் உப்புகள் தன்னிச்சையாக ஒருவகை கதிர்வீச்சை உமிழ்கின்றன என்பதை கண்டறிந்தார். மேரி கியூரி தனது முனைவர் பட்ட ஆய்விற்காக இக்கதிர்வீச்சு பண்புகளை பகுப்பாய்வு செய்யத் தொடங்கினார். அளவீட்டு முறை பியர் கியூரியால் உருவாக்கப்பட்ட பைசோ எலக்ட்ரிக் படிகங்கள் மற்றும் அலெக்ட்ரோமீட்டர் சாதனத்தை பயன்படுத்தி கதிர்வீச்சினால் காற்றில் ஏற்படும் மின் கடத்து திறனை மேரி கியூரி துல்லியமாக அளவிட்டார். பிட்ச்லெண்ட் கனிமத்தின் பண்பு யுரேனியத்தின் முதன்மை தாதான பிட்ச்லெண்ட் ஒரானைனிட்டே டெக்ஸ்ட் UO அடிக்கோடு 2 டெக்ஸ்ட் U அடிக்கோடு 3 டெக்ஸ்ட் O அடிக்கோடு 8 தூய யுரேனியத்தை காட்டிலும் 4 மடங்கு அதிக கதிர்வீச்சு திறனை கொண்டிருந்தது. கோட்பாட்டு முடிவு பிட்ச்லெண்ட் தாதினுள் யுரேனியத்தை விடவும் மிகச் சக்திவாய்ந்த இதுவரை கண்டறியப்படாத புதிய கதிர்வீச்சு தனிமங்கள் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு கியூரி தம்பதியர் வந்தனர். 2. பலோனியம் கண்டுபிடிப்பு ஜூலை 1898. பிட்ச்லெண்டை வேதியியல் முறையில் கரைத்து அதிலுள்ள தனிமங்களை ஒவ்வொன்றாக பிரித்தெடுக்கும் இரசாயன பகுப்பாய்வில் கெமிக்கல் ஃப்ராக்ஷனேஷன் ஈடுபட்டனர். பிரித்தெடுக்கும் முறை பிட்ச்லெண்ட் தாதை அமிலங்களில் கரைத்து ஹைட்ரஜன் சல்பைடு வாயுவை செலுத்தியபோது பிஸ்மத் படிவுகளுடன் ஒரு புதிய கதிர்வீச்சு பொருள் பிரிந்தது. அறிவிப்பு ஜூலை 1898 இல் பிரெஞ்சு அறிவியல் அகாடமிக்கு சமர்ப்பித்த ஆய்வறிக்கையில் இப்புதிய தனிமத்தின் கண்டுபிடிப்பை முறைப்படி அறிவித்தனர். பெயர் காரணம் மேரி கியூரி தனது தாய்நாடான போலண்ட் கௌரவிக்கும் விதமாக இத்தனிமத்திற்கு பொலோனியம் அணு எண் 84 என பெயரிட்டார். கதிர்வீச்சு திறன் பொலோனியம் தூய யுரேனியத்தை விட சுமார் 400 மடங்கு அதிக கதிர்வீச்சு வீரியம் கொண்டது. 3. ரேடியம் கண்டுபிடிப்பு டிசம்பர் 1898. பொலோனியத்தை பிரித்தெடுத்த பிறகும் எஞ்சிய கரைசலில் மேலும் ஒரு சக்திவாய்ந்த கதிர்வீச்சு மூலம் இருப்பதை உணர்ந்தனர். பிரித்தெடுக்கும் முறை பேரியம் கலவைகளுடன் இணைந்திருந்த பகுதி படிகமாக்கல் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டல்லிசாடியோன் முறை மூலம் தொடர்ந்து தூய்மைப்படுத்தினர். அறிவிப்பு டிசம்பர் 26, 1898 அன்று ரேடியம் என்ற இரண்டாவது புதிய தனிமத்தை கண்டுபிடித்ததாக பாரிஸ் அறிவியல் அகாடமிக்கு அறிவித்தனர். பெயர் காரணம் லத்தீன் மொழியில் கதிர் என பொருள்படும் ரேடியஸ் என்ற சொல்லிலிருந்து ரேடியம் அணு எண் 88 என்று பெயரிடப்பட்டது. கதிர்வீச்சு திறன் தூய நிலையில் ரேடியம் யுரேனியத்தை விட சுமார் 10 லட்சம் 1 மில்லியன் மடங்கு அதிக கதிர்வீச்சு திறன் கொண்டதாகவும் இருட்டில் நீல நிறத்தில் ஒளிரும் தன்மையுடையதாகவும் இருந்தது. 4. முக்கிய ஒப்பீடு 4. பொலோனியம் மற்றும் ரேடியம் ஓர் ஒப்பீட்டு பகுப்பாய்வு 1898ஆம் ஆண்டில் மேரி கியூரி மற்றும் பியர் கியூரியால் பிட்ச்லெண்ட் கனிமத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பொலோனியம் மற்றும் ரேடியம் ஆகிய இரு தனிமங்களும் நவீன அணு இயற்பியல் மற்றும் கதிரியக்க வேதியியலின் அடிப்படை தூண்களாக அமைந்தன. தோற்றத்தில் ஒரே தாதிலிருந்து பெறப்பட்டாலும் வேதியியல் கட்டமைப்பு கதிர்வீச்சு வீரியம் பிரித்தெடுக்கும் நுட்பங்கள் மற்றும் பயன்பாடுகளில் இவ்விரு தனிமங்களுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் நிலவுகின்றன. 1. வேதியியல் பண்புகளும் தனிம அட்டவணை இடமும் தனிம வரிசை அட்டவணையில் பொலோனியம் டெக்ஸ்ட் அணு எண் 84 கொண்ட குறை உலோக மெட்டலாய்ட் தனிமமாகும். இது ஆக்சிஜன் மற்றும் சல்பர் அடங்கிய சால்காகன் குடும்பத்தைச் சேர்ந்தது. பிட்ச்லெண்ட் தாதை வேதியியல் பகுப்பாய்விற்கு உட்படுத்தும்போது பொலோனியம் வேதியியல் ரீதியாக பிஸ்மத் டெக்ஸ்ட் உப்புகளுடன் இணைந்து படிவாக உருவெடுத்தது. மறுபுறம் ரேடியம் டெக்ஸ்ட் அணு எண் 88 கொண்ட காரமன் உலோகம் ஆல்கலைன் ஆர்க் மெட்டல் ஆகும். இது தனிம வரிசை அட்டவணையில் பேரியத்தின் டெக்ஸ்ட் வேதியியல் குடும்பத்தைச் சேர்ந்தது. எனவே வேதியியல் வினைகளின் போது ரேடியம் பேரியத்தைப் போலவே நடந்து கொண்டு பேரியம் உப்புகளுடன் சேர்ந்து பிரிந்தது. 2. கதிர்வீச்சு வீரியமும் இயற்பியல் பண்புகளும் பொலோனியம் மற்றும் ரேடியம் ஆகிய இரண்டுமே தன்னிச்சையான கதிர்வீச்சை உமிழும் கதிரியக்க தனிமங்கள் என்ற போதிலும் அவற்றின் கதிர்வீச்சு செறிவு மற்றும் உமிழப்படும் கதிர்களின் தன்மையில் மாறுபாடுகள் உள்ளன. பொலோனியம் தூய யுரேனியத்தை விட சுமார் 400 மடங்கு அதிக கதிர்வீச்சு திறன் கொண்டது. இது முதன்மையாக ஆல்ஃபா துகள்களை உமிழ்கிறது. இதன் கதிர்வீச்சு ஆற்றல் மிகச் செறிவாக இருப்பதால் சிறிய அளவிலான பொலோனியமே சுற்றியுள்ள காற்றில் உள்ள ஆற்றலை உறிஞ்சி தன் சுய வெப்பநிலையை உயர்த்தும் திறன் படைத்தது. ரேடியம் தூய நிலையில் ரேடியம் யுரேனியத்தை காட்டிலும் பல லட்சம் மடங்கு சுமார் 1 மில்லியன் முதல் 10 மில்லியன் மடங்கு வரை மிக கடுமையான கதிர்வீச்சு வீரியம் கொண்டது. ரேடியம் மற்றும் அதன் சிதைவு பொருட்கள் ஆல்ஃபா பீட்டா மற்றும் காம்மா கதிர்களை வெளிப்படுத்துகின்றன. மேலும் இது இருட்டில் நீல நிற ஒளியை உமிழும் தனித்துவமான ஒளிரும் பண்பை கொண்டிருந்தது. 3. பிரித்தெடுக்கும் தொழில்நுட்ப முறைகள் பிட்ச்லெண்ட் கனிமத்திலிருந்து இவ்விரு தனிமங்களையும் பிரித்தெடுக்க கியூரி தம்பதியர் வெவ்வேறான வேதியியல் நுட்பங்களை கையாள வேண்டியிருந்தது.
பொலோனியம் பிரித்தெடுத்தல். அமிலத்தில் கரைக்கப்பட்ட பிட்ச்லெண்ட் கரைசலில் ஹைட்ரஜன் சல்பைடு வாயுவை செலுத்தி பிஸ்மத் கலவையுடன் அதை வீழ்படிவாக்கினர். பின்னர் வெப்ப வேறுபாடுகளின் அடிப்படையில் பதங்கமாதல் சப்ளமேஷன் முறையை பயன்படுத்தி பிஸ்மத்திலிருந்து பொலோனியத்தை பகுத்தனர். ரேடியம் பிரித்தெடுத்தல். ரேடியத்தை பிரித்தெடுப்பது மிகவும் கடினமானதாக இருந்தது. பேரியத்துடன் கலந்திருந்த ரேடியத்தை பிரிக்க பகுதி படிகமாக்கல் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டல்லிசாடியோன் என்ற நீண்ட நுட்பமான முறையை பயன்படுத்தினர். ஆயிரக்கணக்கான முறை படிகமாக்கல் வினைகளை திரும்பச் செய்து பல டன் பிட்ச்லெண்ட் கழிவுகளிலிருந்து இறுதியில் 0.1 கிராம் ரேடியம் குளோரைடை பெற்றனர். 4. பயன்பாடுகளும் மருத்துவ தாக்கமும். இவ்விரு தனிமங்களின் பயன்பாடுகளும் அவற்றின் கதிர்வீச்சு தன்மைக்கேற்ப வெவ்வேறான துறைகளில் அமைந்தன. பொலோனியத்தின் பயன்பாடுகள் தொழில்துறை ஆலைகளில் காகிதம் மற்றும் ஜவுளி உற்பத்தியின் போது ஏற்படும் நிலையியல் மின்சாரத்தை ஸ்டார்டக் எலக்ட்ரிசிட்டி அகற்றும் சாதனங்களிலும் விண்வெளி ஓடங்களில் வெப்பத்தை உருவாக்கும் கதிரியக்க வெப்ப உமிழ்விகளிலும் ஆர்டிஜி ரேடியோ ஐசோடோப் தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ் பொலோனியம் பயன்பட்டது. ரேடியத்தின் பயன்பாடுகள் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மருத்துவ உலகில் ரேடியம் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. புற்றுநோய் செல்களை அழிக்கும் திறன் பெற்றிருந்ததால் பிராகதெரபி எனப்படும் கதிர்வீச்சு சிகிச்சைக்கு ரேடியம் ஊசிகள் பயன்படுத்தப்பட்டன. மேலும் கடிகார முட்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களில் இருட்டில் ஒளிரும் பூச்சாகவும் இது பரவலாக பயன்படுத்தப்பட்டது. 5. நச்சுத்தன்மையும் உடலியல் பாதிப்புகளும். உடலியல் ரீதியாக இரு தனிமங்களும் அதிக நச்சுத்தன்மை கொண்டவை என்றாலும் அவை மனித உடலில் செயல்படும் விதம் வேறுபடுகிறது. ரேடியம் வேதியியல் ரீதியாக கால்சியத்தை போன்ற பண்பை கொண்டிருப்பதால் மனித உடலுக்குள் செல்லும்போது எலும்புகளில் படிந்து எலும்பு புற்றுநோய் மற்றும் ரேடியம் தாடை ரேடியம் ஜோ போன்ற கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியது. பொலோனியம் உட்கொள்ளப்பட்டால் அல்லது உள்ளிழுக்கப்பட்டால் அதன் செறிவான ஆல்பா கதிர்வீச்சு மனித உறுப்புகளை உடனுக்குடன் செயலிழக்க செய்யும் கொடிய நச்சாக மாறுகிறது. இவ்வாறு ஒரே கனிம மூலத்திலிருந்து கண்டறியப்பட்ட பொலோனியம் மற்றும் ரேடியம் ஆகிய இரண்டும் தத்தமது தனித்துவமான வேதியியல் மற்றும் கதிர்வீச்சு பண்புகளால் அணு இயற்பியல் மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்துறை வரலாற்றில் அழியாத முத்திரையை பதித்துள்ளன. 5. கண்டுபிடிப்புகளின் வரலாற்று காலவரிசை ஓர் அறிவியல் பயணம். பிட்ச்லெண்ட் கனிமத்திலிருந்து பொலோனியம் மற்றும் ரேடியம் ஆகிய தனிமங்கள் கண்டறியப்பட்ட நிகழ்வு நவீன இயற்பியல் மற்றும் வேதியியல் வரலாற்றில் மிகவும் விறுவிறுப்பான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காலகட்டமாகும். 1896ஆம் ஆண்டில் தொடங்கிய இக்கண்டுபிடிப்பு பயணம் மிக குறுகிய காலத்தில் அணு அமைப்பை பற்றிய மனிதகுலத்தின் பார்வையை முழுமையாக மாற்றியமைத்தது. 1. தொடக்கப்புள்ளி பெக்கரல் கதிர்களின் தூண்டுதல் 1896. 1896ஆம் ஆண்டில் பிரெஞ்சு இயற்பியலாளர் ஹென்றி பெக்கரல் யுரேனியம் உப்புகள் தன்னிச்சையாக கண்ணுக்கு தெரியாத ஒருவகை கதிர்வீச்சை உமிழ்கின்றன என்பதை தற்செயலாக கண்டறிந்தார். இக்கதிர்வீச்சு புகைப்பட தகடுகளை பாதிக்கும் திறன் கொண்டதாக இருந்தது. அக்காலகட்டத்தில் பெக்கரல் கதிர்கள் என்று அழைக்கப்பட்ட இந்நிகழ்வை பற்றி விரிவான ஆராய்ச்சி செய்வதை மேரி கியூரி தனது முனைவர் பட்ட ஆய்வாக தேர்ந்தெடுத்தார். இதுவே பொலோனியம் மற்றும் ரேடியம் கண்டுபிடிப்பிற்கான முதன்மை விதையாக அமைந்தது. 2. பிட்ச்லெண்ட் கனிமத்தின் புதிர் 1897 முதல் 1898 வரை தொடக்கம். 1897 மற்றும் 1898ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மேரி கியூரி தனது கணவர் பியர் கியூரியால் உருவாக்கப்பட்ட பைசோ எலக்ட்ரிக் எலக்ட்ரோமீட்டர் சாதனத்தை பயன்படுத்தி பல்வேறு கனிமங்களின் கதிர்வீச்சு திறனை அளவிடத் தொடங்கினார். அப்போது யுரேனியத்தின் முதன்மை தாதான பிட்ச்லெண்ட் கனிமம் தூய யுரேனியத்தை காட்டிலும் 4 மடங்கு அதிக கதிர்வீச்சு வீரியத்தை கொண்டிருந்ததை அறிந்தார். கதிர்வீச்சின் அளவு யுரேனியத்தின் அளவுக்கு நேர்விகிதத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற விதியை இது மீறியதால் பிட்ச்லெண்ட் தாதினுள் யுரேனியத்தை விடவும் பல மடங்கு அதிக சக்தி வாய்ந்த இதுவரை கண்டறியப்படாத புதிய கதிரியக்க தனிமம் ஒன்று ஒளிந்திருக்கிறது என்ற முடிவுக்கு கியூரி தம்பதியர் வந்தடைந்தனர். 3. முதன்மை மைல்கள் பொலோனியம் அறிவிப்பு ஜூலை 1898. பிட்ச்லெண்டிலிருந்து புதிய தனிமத்தை பிரித்தெடுக்கும் கடினமான இரசாயன பகுப்பாய்வு பணிகளில் கியூரி தம்பதியர் தீவிரமாக ஈடுபட்டனர். தாதை கரைத்து ஹைட்ரஜன் சல்பைடு வாயுவை செலுத்தி பிஸ்மத் படிவுகளுடன் இணைந்திருந்த கதிரியக்கப் பொருளை தனியாக பிரித்தனர். ஜூலை 1898 இல் பிரெஞ்சு அறிவியல் அகாடமிக்கு சமர்ப்பித்த ஆய்வறிக்கையில் தூய யுரேனியத்தை விட சுமார் 400 மடங்கு அதிக கதிர்வீச்சு வீரியம் கொண்ட புதிய தனிமம் கண்டறியப்பட்டதாக முறைப்படி அறிவித்தனர். மேரி கியூரி தனது தாய்நாடான போலண்ட் கௌரவிக்கும் விதமாக இத்தனிமத்திற்கு பலோனியம் என பெயரிட்டார். 4. இரண்டாம் மைல்கள் ரேடியம் கண்டுபிடிப்பு மற்றும் கதிரியக்கம் டிசம்பர் 1898. பொலோனியத்தை பிரித்தெடுத்த பிறகும் பிட்ச்லெண்டின் எஞ்சிய கழிவு கரைசலில் மேலும் ஒரு சக்திவாய்ந்த கதிர்வீச்சு மூலம் இருப்பதை உணர்ந்தனர். இம்முறை பேரியம் படிவுகளுடன் கலந்திருந்த கதிரியக்க பகுதியை தனிமைப்படுத்தி தூய்மைப்படுத்தும் வேதியியல் வினைகளை தொடர்ந்தனர். டிசம்பர் 26, 1898 அன்று ரேடியம் என்ற இரண்டாவது புதிய தனிமத்தை கண்டுபிடித்ததாக பாரிஸ் அறிவியல் அகாடமிக்கு அறிவித்தனர். இத்தனிமம் யுரேனியத்தை விட சுமார் 10 லட்சம் மடங்கு அதிக கதிர்வீச்சு திறன் கொண்டதாகவும் இருட்டில் நீல நிறத்தில் ஒளிரும் தன்மையுடையதாகவும் இருந்தது.
லத்தீன் மொழியில் கதிர் என பொருள்படும் ரேடியஸ் என்ற சொல்லிலிருந்து இதற்கு ரேடியம் என்று பெயரிட்டனர். மேலும் இக்காலகட்டத்தில்தான் இத்தகைய தனிமங்களின் தன்னிச்சையான கதிர் உமிழ்வு பண்பை விளக்குவதற்காக கதிரியக்கம் ரேடியோ ஆக்டிவிட்டி என்ற பதத்தை மேரி கியூரி உருவாக்கினார். 5. பிரித்தெடுக்கும் போராட்டம் மற்றும் தூய ரேடியம் உற்பத்தி 1899 முதல் 1902 வரை. தனிமங்களின் இருப்பை அறிவித்த போதிலும் அவற்றை தூய வடிவில் பிரித்தெடுத்து அணு எடையை கணித்தால் மட்டுமே அறிவியல் உலகம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நிலை இருந்தது. 1899 முதல் 1902 வரையிலான 4 ஆண்டுகள் பாரிஸில் உள்ள ஒரு பழைய மரக்கொட்டகையில் போதிய பாதுகாப்பு வசதிகளின்றி ஆபத்தான இரசாயன புகைக்கு நடுவே கியூரி தம்பதியர் உழைத்தனர். ஆஸ்திரியாவின் ஜோகனிஸ்டல் சுரங்கத்திலிருந்து பெறப்பட்ட பல டன் பிட்ச்லெண்ட் கழிவுகளை தொடர்ந்து பகுதி படிகமாக்கல் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டல்லிசாடியோன் முறைக்கு உட்படுத்தினர். பல்லாயிரம் முறை இச்சுழற்சியை திரும்பச் செய்து 1902 ஆண்டில் இறுதியாக 0.1 கிராம் தூய ரேடியம் குளோரைடை பிரித்தெடுத்து அதன் அணு எடையை 225 துல்லியமாக கணித்து உலகிற்கு நிரூபித்தனர். 6. சர்வதேச அங்கீகாரமும் நோபல் பரிசும் 1903. இவர்களின் இடைவிடாத அறிவியல் போராட்டத்திற்கும் வரலாற்று சாதனைகளுக்கும் மகுடம் சூட்டும் விதமாக 1903 ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு மேரி கியூரி, பியர் கியூரி மற்றும் ஹென்றி பெக்கரல் ஆகிய மூவருக்கும் கூட்டாக வழங்கப்பட்டது. இதன் மூலம் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி என்ற வரலாற்று பெருமையை மேரி கியூரி அடைந்தார். 1896 இல் ஹென்றி பெக்கரலின் எளிய அவதானிப்பில் தொடங்கி 1903 இல் நோபல் பரிசு வரை நீடித்த இக்காலவரிசை நவீன அணு இயற்பியல், வேதியியல் மற்றும் புற்றுநோய் மருத்துவ சிகிச்சைகளுக்கான கதவுகளை திறந்து வைத்த பொன்னான அத்தியாயமாகும். 6. வரலாற்று மற்றும் அறிவியல் தாக்கம். கதிர்வீச்சு ரேடியோ ஆக்டிவிட்டி என்ற சொல்லின் தோற்றம். மேரி கியூரி இத்தகைய தனிமங்களின் தன்னிச்சையான கதிர் உமிழ்வு பண்பை விளக்க ரேடியோ ஆக்டிவிட்டி என்ற பதத்தை உருவாக்கினார். அணு மாதிரிகளின் மாற்றம் அணு என்பது பிளக்க முடியாதது என்ற பழைய கோட்பாட்டை உடைத்து அணுக்கரு சிதைவு நியூக்ளியர் டெக்கே பற்றிய ஆய்வுகளுக்கு அடித்தளமிட்டது. மருத்துவத்துறை புரட்சி ரேடியத்தின் கதிர்வீச்சு புற்றுநோய் செல்லை கழிக்கும் திறன் கொண்டது என்பதை கண்டறிந்ததன் மூலம் கதிர்வீச்சு சிகிச்சை ரேடியோதெரபி பிராகதெரபி முறை உருவானது. ரேடியோ ஆக்டிவிட்டி சொல்லாக்கம். மேரி கியூரி இக்கதிர்வீச்சு நிகழ்விற்கு ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்கம் என்று பெயரிட்டார். கதிரியக்கம் என்பது மூலக்கூறுகளுக்கு இடையிலான வேதியியல் எதிர்வினையல்ல, மாறாக அது அணுவின் உட்புற பண்பு என்பதை மேரி நிரூபித்தார். புதிய தனிமங்களின் கண்டுபிடிப்பு யுரேனியம் தாதுவான பிட்ச்லெண்டை சுத்திகரித்து யுரேனியத்தை விட பல மடங்கு கதிரியக்கச் செறிவு கொண்ட பலோனியம் மற்றும் ரேடியம் ஆகிய இரு புதிய தனிமங்களை அவர்கள் பிரித்தெடுத்தனர். ஆற்றலின் மூலம் பற்றிய கேள்விகள். ரேடியம் தொடர்ந்து வெப்பத்தையும் கதிர்வீச்சையும் உமிழ்ந்து கொண்டே இருந்தது. இந்த ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்ற கேள்வி அணுவுக்குள் கட்டுக்கடங்காத ஆற்றல் அடங்கியுள்ளது என்பதற்கான முதல் சான்றாக அமைந்தது. 1903 இல் பெக்கரல், மேரி கியூரி, பியர் கியூரி ஆகிய மூவருக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 6. கதிரியக்க கதிர்களின் வகைப்பாடு எர்னஸ்ட் ரதர்ஃபோர்டு. கதிரியக்கத்திலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சுகள் ஒரே மாதிரியானவை அல்ல என்பதை நியூசிலாந்தைச் சேர்ந்த இயற்பியலாளர் எர்னஸ்ட் ரதர்ஃபோர்டு மின் மற்றும் மின்காந்த புலங்களை பயன்படுத்தி பிரித்தறிந்தார். ஆல்ஃபா கதிர்கள் ஆல்ஃபா ரேஸ் நேர்மின் சுமை கொண்டவை. ஊடுருவும் திறன் குறைவு, ஒரு மெல்லிய காகிதத்தால் தடுக்கப்படக்கூடியவை. இவை ஹீலியம் அணுக்கருக்கள். கூரைக்குறி 4 அடிக்கோடு 2 டெக்ஸ்ட் ஹீ கூரைக்குறி 2 கூட்டல் என்பது பின்னர் நிரூபிக்கப்பட்டது. பீட்டா கதிர்கள் பேட்டா ரேஸ் எதிர்மின் சுமை கொண்டவை. ஆல்ஃபா கதிர்களை விட அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை. இவை அதிவேகமாக இயங்கும் எலக்ட்ரான்கள். காமா கதிர்கள் காம்மா ரேஸ் 1900 இல் போல் வில்லாட் என்பவரால் கண்டறியப்பட்டு ரதர்ஃபோர்டால் பெயரிடப்பட்டது. இவை மின்சுமையற்ற மிக அதிக ஆற்றலும் ஊடுருவும் திறனும் கொண்ட மின்காந்த அலைகள் எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ். 7. 19ஆம் நூற்றாண்டு இறுதிப்பகுதி கண்டுபிடிப்புகளின் ஒட்டுமொத்த ஒப்பீடு. 19ஆம் நூற்றாண்டு இறுதிப்பகுதி கண்டுபிடிப்புகளின் ஒட்டுமொத்த ஒப்பீடு நவீன அறிவியலின் விடியல். 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதி குறிப்பாக 1880 முதல் 1900 வரையிலான 2 தசாப்தங்கள் அறிவியல் வரலாற்றில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதுவரை செவ்வியல் இயற்பியல் கிளாசிக்கல் பிசிக்ஸ் கட்டியெழுப்பிய இயற்கையின் அனைத்து விதிகளும் கண்டறியப்பட்டுவிட்டன என்ற தவறான நம்பிக்கையை உடைத்தெறிந்து குவாண்டம் இயற்பியல் மற்றும் நவீன அணுக்கருவியலின் தோற்றத்திற்கு வழிகோலிய காலம் இது. எக்ஸ் கதிர்கள் எலக்ட்ரான் யுரேனிய கதிரியக்கம் பொலோனியம் மற்றும் ரேடியம் ஆகிய அதிமுக்கிய கண்டுபிடிப்புகள் இக்காலகட்டத்திலேயே ஒன்றன்பின் ஒன்றாக நிகழ்ந்தன. இக்கண்டுபிடிப்புகளின் சிறப்பம்சங்கள் அவற்றின் இடைத்தொடர்புகள் மற்றும் அறிவியல் உலகிற்கு அவை ஆற்றிய ஒட்டுமொத்த பங்களிப்பு ஆகியவற்றின் விரிவான பகுப்பாய்வு கீழே விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. 1. கண்டுபிடிப்புகளின் தனித்தனி சிறப்பம்சங்கள். 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் நிகழ்ந்த முக்கிய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் பருப்பொருளின் நுண்ணமைப்பையும் ஆற்றலின் வெளிப்பாட்டையும் பற்றிய மனித புரிதலை புதிய தளத்திற்கு எடுத்துச் சென்றன.
அ. எக்ஸ் கதிர்கள் எக்ஸ் ரேஸ் 1895. வில்ஹெல்ம் ரோன்ட்கன் கேத்தோடு கதிர் குழாய்களை பயன்படுத்தி ஆய்வுகள் மேற்கொண்டபோது காகிதம் மற்றும் மனித உடலின் தசை பகுதிகளை ஊடுருவிச் செல்லக்கூடிய ஒளிரும் திரையில் நிழற்படத்தை உருவாக்கக்கூடிய ஒரு புதிய கதிர்வீச்சை கண்டறிந்தார். அறியப்படாத இக்கதிர்களுக்கு எக்ஸ் கதிர்கள் என்று பெயரிட்டார். இது மருத்துவ பிம்பவியல் மெடகல் இமஜன் துறைக்கு உடனடி தொடக்கமாக அமைந்தது. ஆ. எலக்ட்ரான் 1897. ஜே. ஜே. தாம்சன் தாம்சன் கேத்தோடு கதிர்களின் இயல்பை பகுப்பாய்வு செய்து அவை எதிர்மின்சுமை கொண்ட துகள்களின் கற்றை என்பதை நிரூபித்தார். அணுவே பருப்பொருளின் மிகச்சிறிய பிளக்க முடியாத அலகு என்ற டால்டனின் கோட்பாட்டை உடைத்து அணுவிற்குள்ளும் துணை அணுத்துகள்கள் சபடோமக் பார்ட்டிகிள்ஸ் உள்ளன என்பதை உலகிற்கு முதன்முதலில் பறைசாற்றியது எலக்ட்ரானின் கண்டுபிடிப்பாகும். இ. யுரேனிய கதிரியக்கம் யூரேனியம் ரேடியோ ஆக்டிவிட்டி 1896. ஹென்றி பெக்கரல் யுரேனியம் உப்புகள் வெளிப்புற ஒளிக்கதிர் எதுவுமின்றி தன்னிச்சையாகவே புகைப்படத் தகடுகளை பாதிக்கும் கதிர்களை உமிழ்கின்றன என்பதை கண்டறிந்தார். இது இயற்கையிலேயே சில அணுக்கள் நிலையற்றவையாக உள்ளன என்ற உண்மையை வெளிப்படுத்தியது. இ. பொலோனியம் மற்றும் ரேடியம் பலோனியம் மற்றும் ரேடியம் 1898. பிட்ச்லெண்ட் கனிமத்தை மேரி கியூரி மற்றும் பியர் கியூரி ஆகியோர் வேதியியல் பகுப்பாய்விற்கு உட்படுத்தியதன் மூலம் யுரேனியத்தை விட பல 100 மடங்கு அதிக கதிரியக்க வீரியம் கொண்ட பொலோனியத்தையும் பல லட்சம் மடங்கு அதிக வீரியமும் சுய ஒளிரும் பண்பும் கொண்ட ரேடியத்தையும் கண்டறிந்தனர். இது கதிரியக்கம் என்ற புதிய அறிவியல் துறையை முறைப்படி உருவாக்கியது. 2. ஒட்டுமொத்த ஒப்பீட்டு அட்டவணை. இக்கண்டுபிடிப்புகளின் முதன்மை பண்புகள் கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் அவற்றின் தாக்கங்களை ஒப்பீட்டு ரீதியாக கீழே உள்ள அட்டவணையில் காணலாம். 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதி கண்டுபிடிப்புகளின் ஒட்டுமொத்த ஒப்பீட்டு பகுப்பாய்வு. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி ஐந்தாண்டுகளில் 1895 முதல் 1900 வரை நிகழ்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் இயற்கையின் அடிப்படை விதிகளைப் பற்றிய மனிதகுலத்தின் பார்வையை மறுவரையறை செய்தன. வில்ஹெல்ம் ரான்ட்ஜனின் எக்ஸ் கதிர்கள் ஹென்றி பெக்கரலின் யுரேனிய கதிரியக்கம் ஜே. ஜே. தாம்சனின் எலக்ட்ரான் மற்றும் கியூரி தம்பதியரின் பொலோனியம் மற்றும் ரேடியம் ஆகிய அதிமுக்கிய கண்டுபிடிப்புகள் வெறும் தனித்தனி நிகழ்வுகளாக இல்லாமல் ஒன்றுடன் ஒன்று ஆழமாக பிணைக்கப்பட்ட ஒரு தொடர் அறிவு புரட்சியாக அமைந்தன. இக்கண்டுபிடிப்புகளின் இயற்பியல் பண்புகள் கதிர்வீச்சு தன்மைகள் மற்றும் அறிவியல் தாக்கங்கள் பற்றிய ஒப்பீட்டு பகுப்பாய்வு கீழே கட்டுரை வடிவில் விவரிக்கப்பட்டுள்ளது. 1. கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் வரலாற்றுச் சூழல் ஒப்பீடு. இக்காலகட்டத்தின் முதன்மை மைல்கல்லாக 1895 இல் அமைந்தது வில்ஹெல்ம் ரான்ட்ஜனின் எக்ஸ் கதிர்கள் எக்ஸ் ரேஸ் கண்டுபிடிப்பாகும். கேத்தோடு கதிர் குழாய்களில் மின்சாரத்தை செலுத்தி அவர் மேற்கொண்ட ஆய்வின் போது அறியப்படாத அலைநீளம் கொண்ட மின்காந்த கதிர்கள் தற்செயலாக வெளிப்பட்டன. இக்கண்டுபிடிப்பால் ஈர்க்கப்பட்ட ஹென்றி பெக்கரல் 1896 இல் ஒளிரும் பண்புடைய யுரேனியம் உப்புகளை பரிசோதித்தபோது வெளிப்புற ஆற்றல் எதுவுமின்றி தன்னிச்சையாக கதிர்களை உமிழும் யுரேனிய கதிரியக்கத்தை யூரேனியம் ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டறிந்தார். அதே காலகட்டத்தில் 1897 இல் ஜே. ஜே. தாம்சன் கேத்தோடு கதிர்களின் மின்மறுப்பு மற்றும் காந்தவிலகல் பண்புகளை ஆராய்ந்து அணுவினும் சிறிய எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான் எனும் துகளை தனிமைப்படுத்தினார். இதன் தொடர்ச்சியாக 1898 இல் மேரி கியூரி மற்றும் பியர் கியூரி தம்பதியர் பிட்ச்லெண்ட் கனிமத்திலிருந்து யுரேனியத்தை விட சக்தி வாய்ந்த பலோனியம் மற்றும் ரேடியம் ஆகிய இரு புதிய கதிரியக்க தனிமங்களை வேதியியல் நுட்பங்கள் மூலம் பிரித்தெடுத்தனர். 2. கதிர்வீச்சு மற்றும் துகள்களின் தன்மைகள் ஒப்பீடு. இக்கண்டுபிடிப்புகளுக்கு இடையே நிலவும் மிக முக்கியமான வேறுபாடு அவை வெளிப்படுத்தும் கதிர்வீச்சு அல்லது துகள்களின் இயற்பியல் தன்மையில்தான் அடங்கியுள்ளது. மின்காந்த அலைகள் மற்றும் துகள்கள் எக்ஸ் கதிர்கள் என்பது நிறை அல்லது மின்சுமை அற்ற அதிக ஆற்றல் கொண்ட ஃபோட்டான்களால் ஆன மின்காந்த கதிர்வீச்சாகும். மாறாக தாம்சன் கண்டறிந்த எலக்ட்ரான் என்பது குறிப்பிட்ட நிறையும் 9.11 டைம்ஸ் 10 கூரைக்குறி -31 கிலோகிராம் எதிர்மின்சுமையும் கொண்ட ஒரு தனித்துவமான துணை அணுத்துகளாகும். கதிரியக்கச் சிதைவின் தயாரிப்புகள் பெக்கரல் மற்றும் கியூரி தம்பதியர் கண்டறிந்த கதிரியக்க நிகழ்வுகள் அணுக்கருவின் தன்னிச்சையான சிதைவினால் உருவானவை. யுரேனியம் பொலோனியம் மற்றும் ரேடியம் ஆகிய மூன்றும் ஆல்ஃபா பீட்டா மற்றும் காம்மா கதிர்களை உமிழ்கின்றன. இதில் பொலோனியம் முதன்மையாக கனமான ஆல்ஃபா துகள்களையும் ரேடியம் ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா ஆகிய 3 கதிர்களையும் மிக அதிக செறிவில் உமிழ்கின்றன. 3. ஊடுருவும் திறன் மற்றும் அயனியாக்கும் ஆற்றல். கதிர்களின் ஆற்றலைப் பொறுத்து அவற்றின் திசு ஊடுருவும் திறன் மற்றும் அயனியாக்கும் யோனிசாடியோன் பண்புகள் வேறுபடுகின்றன. ஊடுருவும் திறன் எக்ஸ் கதிர்கள் மனித தசைகளை எளிதாக ஊடுருவி எலும்புகளின் நிழற்படத்தை உருவாக்கும் அளவுக்கு அதிக ஊடுருவு திறன் கொண்டவை. கதிரியக்கச் சிதைவில் வெளிப்படும் காமா கதிர்கள் எக்ஸ் கதிர்களை விடவும் அதிக ஊடுருவு திறன் படைத்தவை. ஆனால் பொலோனியத்திலிருந்து வெளிப்படும் ஆல்ஃபா கதிர்கள் குறைந்த ஊடுருவு திறனையே கொண்டுள்ளன. ஒரு மெல்லிய காகிதத்தாளால் கூட அவற்றை தடுத்துவிட முடியும். ஆற்றல் உமிழ்வு ரேடியம் உமிழும் கதிரியக்க ஆற்றல் யுரேனியத்தை காட்டிலும் பல லட்சம் மடங்கு அதிகமானது.
ரேடியம் தனது சுற்றுப்புறத்திற்கு தொடர்ந்து வெப்ப ஆற்றலையும் இருட்டில் நீல நிற ஒளியையும் உமிழும் தனித்துவமான இயற்பியல் பண்பை பெற்றிருந்தது. 4. அறிவியல் மற்றும் மருத்துவ தாக்கங்களின் ஒப்பீடு. இக்கண்டுபிடிப்புகள் மனித சமுதாயத்தில் ஏற்படுத்திய தாக்கம் துறை சார்ந்த வகையில் மாறுபட்டாலும் அனைத்துமே புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்கின. மருத்துவத்துறை. எக்ஸ் கதிர்கள் உடலின் உட்புற அமைப்பை கண்டறியும் நோய் கண்டறிதல் ரேடியோகிராஃபி துறைக்கு அடித்தளமிட்டன. ரேடியம் புற்றுநோய் செல்களை அழிக்கும் திறன் கொண்டிருந்ததால் கதிர்வீச்சு சிகிச்சை பிராகதெரபி முறையை உருவாக்கி மருத்துவ உலகில் புதிய நம்பிக்கையை அளித்தது. மின்னியலும் தொழில்நுட்பமும். எலக்ட்ரானின் கண்டுபிடிப்பு 20ஆம் நூற்றாண்டின் தொலைக்காட்சி கணினி குறைக்கடத்திகள் செமிகண்டக்டர்ஸ் மற்றும் நவீன மின்னியல் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்துறை அனைத்திற்கும் மூலகாரணமாக அமைந்தது. பொலோனியம் பிற்காலத்தில் விண்வெளி ஓடங்களின் வெப்ப ஆதாரமாகவும் ஆர்டிஜி நிலையியல் மின்சார நீக்கியாகவும் பயன்பட்டது. கோட்பாட்டு இயற்பியல் எலக்ட்ரான் அணுவின் அமைப்பை பற்றிய டால்டனின் மாதிரியை உடைத்தது. ரேடியம் மற்றும் யுரேனியத்தின் கதிரியக்கச் சிதைவு அணுக்கரு இயற்பியல் நியூக்ளியர் பிசிக்ஸ் பிறப்பதற்கும் ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரி மற்றும் ஐன்ஸ்டீனின் நிறை ஆற்றல் சமன்பாடு கூறை குறி 2 உருவாவதற்கும் நேரிடை காரணமாக அமைந்தது. 5. வரலாற்று தொகுப்பு. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் ஒன்றையொன்று முழுமைப்படுத்தின. எக்ஸ் கதிர்கள் கதிரியக்கத்தை கண்டறிய தூண்டுகோலாக அமைந்தன. கதிரியக்கத்தின் பகுப்பாய்வு அணுக்கருவின் ஆற்றலை வெளிப்படுத்தியது. எலக்ட்ரானின் கண்டுபிடிப்பு அணுவின் உட்புற அமைப்பை புரிந்துகொள்ள உதவியது. இக்கண்டுபிடிப்புகளின் கூட்டு விளைவே 20ஆம் நூற்றாண்டின் குவாண்டம் மெக்கானிக்ஸ் மற்றும் அணுசக்தி யுகத்திற்கான அடித்தளமாக மாறியது. 3. கண்டுபிடிப்புகளுக்கு இடையேயான பிணைப்பும் தொடர் விளைவுகளும். இக்கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நிகழவில்லை, மாறாக ஒன்றுடன் ஒன்று ஆழமான சங்கிலி தொடர்பை கொண்டிருந்தன. 1895 முதல் 1911 வரையிலான அறிவியல் சங்கிலி தொடர். எக்ஸ் கதிர்களிலிருந்து ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரி வரை. அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்பவை ஒருபோதும் தனித்தனி நிகழ்வுகளாக நடப்பதில்லை, மாறாக ஒரு கண்டுபிடிப்பு மற்றொரு கண்டுபிடிப்பிற்கு தூண்டுகோலாக அமைந்து தொடர் சங்கிலியாக வளர்ச்சி பெறுகின்றன. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தொடங்கி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை 1895 முதல் 1911 வரை நிகழ்ந்த இயற்பியல் கண்டுபிடிப்புகள் இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாகும். வில்ஹெல்ம் ரான்ட்ஜனின் எக்ஸ் கதிர்கள் கண்டுபிடிப்பில் தொடங்கி ஹென்றி பெக்கரலின் யுரேனிய கதிரியக்கம் ஜே தாம்சனின் எலக்ட்ரான் கியூரி தம்பதியரின் பொலோனியம் மற்றும் ரேடியம் வழியாக பயணித்து இறுதியாக எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரியில் நிறைவடைந்த இச்சங்கிலி தொடர் அறிவியல் பயணத்தின் விரிவான தொகுப்பு கீழே விவரிக்கப்பட்டுள்ளது. 1. தொடக்க புள்ளி. எக்ஸ் கதிர்களும் கதிரியக்க தூண்டுதலும் 1895 முதல் 1896 வரை. 1895ஆம் ஆண்டில் ஜெர்மன் இயற்பியலாளர் வில்ஹெல்ம் ரோன்ட்கன் எக்ஸ் கதிர்களை எக்ஸ் ரேஸ் கண்டறிந்தார். கேத்தோடு கதிர் குழாய்களில் மின்சாரத்தை செலுத்தியபோது உருவாகிய இந்த ஊடுருவும் கதிர்கள் சோதனைக் குழாயின் கண்ணாடியில் ஒருவித ஒளிரும் பண்பை பாஸ்பரசன்ஸ் தோற்றுவித்தன. இக்கண்டுபிடிப்பு அறிவியல் உலகை உலுக்கிய வேளையில் பிரான்சைச் சேர்ந்த ஹென்றி பெக்கரல் ஒரு புதிய யோசனையை முன்வைத்தார். வெளிப்புற ஒளியினால் ஒளிரும் பண்பை பெறும் கனிமங்கள் தன்னிச்சையாகவே எக்ஸ் கதிர்கள் போன்ற ஊடுருவும் கதிர்களை உமிழுமா என்பதை ஆராயத் தொடங்கினார். 1896 இல் ஒளிரும் பண்புடைய யுரேனியம் உப்புகளை பரிசோதித்தபோது சூரிய ஒளியின் தூண்டுதல் எதுவுமின்றி இருட்டிலும் யுரேனியம் தன்னிச்சையாக புகைப்படத் தகடுகளை பாதிக்கும் கதிர்களை வெளிப்படுத்துவதை கண்டறிந்தார். இதுவே யுரேனிய கதிரியக்கம் யூரேனியம் ரேடியோ ஆக்டிவிட்டி எனப்பட்டது. ரான்ட்ஜனின் எக்ஸ் கதிர்கள் அளித்த தூண்டுதலே பெக்கரலை இக்கண்டுபிடிப்பிற்கு இட்டுச் சென்றது. 2. இரு கிளைகளாக பிரிந்த ஆராய்ச்சிகள் 1897 முதல் 1898 வரை. பெக்கரலின் யுரேனிய கதிரியக்க கண்டுபிடிப்பு அறிவியல் உலகை இரு முக்கியமான திசைகளில் அடுத்தகட்ட ஆய்வுகளுக்கு நகர்த்தியது. துணை அணுத்துகளின் பிறப்பு. எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு 1897. ஒருபுறம் கதிரியக்கத்தை பற்றிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் கேத்தோடு கதிர்களின் இயல்பை பற்றி தாம்சன் தீவிரமாக ஆராய்ந்தார். 1897ஆம் ஆண்டில் கேத்தோடு கதிர்கள் என்பவை எதிர்மின் சுமை கொண்ட மிகச்சிறிய துகள்களின் கற்றை என்பதை நிரூபித்து எலக்ட்ரான் எனும் துணை அணுத்துகளை கண்டறிந்தார். அணுவை பிளக்க முடியாது என்ற டால்டனின் பழைய கோட்பாட்டை உடைத்த தாம்சன் அணுவிற்குள் எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் உறைந்துள்ளன என்ற பிளம் புடிங் அணு மாதிரியை முன்வைத்தார். பிற்காலத்தில் கதிரியக்கச் சிதைவின் போது வெளிப்படும் பேட்டா கதிர்கள் என்பவை அதிவேகமாக இயங்கும் எலக்ட்ரான்களே என்பது நிரூபிக்கப்பட்டதன் மூலம் இவ்விரு துறைகளும் ஒன்றோடொன்று பிணைந்தன. ஆழமான கதிரியக்க பகுப்பாய்வு. பொலோனியம் மற்றும் ரேடியம் 1898. மற்றொரு புறம் மேரி கியூரி மற்றும் பியர் கியூரி தம்பதியர் யுரேனிய கதிரியக்கத்தைப் பற்றிய ஆழமான ஆய்வில் ஈடுபட்டனர். யுரேனியத்தின் தாதான பிட்ச்பிளெண்ட் கனிமம் தூய யுரேனியத்தை காட்டிலும் பல மடங்கு அதிக கதிரியக்க வீரியம் கொண்டிருப்பதை உணர்ந்து வேதியியல் பிரித்தெடுத்தல் முறைகளை கையாண்டனர்.
ஜூலை 1898 பிஸ்மத் படிவுகளிலிருந்து யுரேனியத்தை விட 400 மடங்கு அதிக வீரியம் கொண்ட பலோனியம் தனிமத்தை பிரித்தெடுத்தனர். டிசம்பர் 1898 பேரியம் படிவுகளிலிருந்து யுரேனியத்தை விட சுமார் 10 லட்சம் மடங்கு அதிக கதிரியக்க திறனும் சுய ஒளிரும் பண்பும் கொண்ட ரேடியம் தனிமத்தை கண்டறிந்தனர். 3. சங்கிலி தொடரின் உச்சம் ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரி 1911. எலக்ட்ரானின் கண்டுபிடிப்பு 1897 மற்றும் பொலோனியம் ரேடியத்தின் கண்டுபிடிப்பு 1898 ஆகிய இரண்டு பாதைகளும் இணைந்து 1911ஆம் ஆண்டில் இயற்பியல் வரலாற்றின் மிக முக்கிய திருப்புமுனையான ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரிக்கு ரதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல் வழிகோலின. ஆல்ஃபா துகள்களின் மூலம் ரேடியம் மற்றும் பொலோனியம் போன்ற தனிமங்கள் தொடர்ச்சியாக கனமான நேர்மின்சுமை கொண்ட ஆல்ஃபா துகள்களை உமிழ்கின்றன என்பதை எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் கண்டறிந்தார். இக்கதிரியக்க தனிமங்களே அவரது சோதனைக்கு தேவையான அதிவேக ஆல்ஃபா துகள்களின் இயற்கை மூலமாக அமைந்தன. தங்கத் தகடு சோதனை 1909 முதல் 1911 வரை ரேடியத்திலிருந்து வெளிப்பட்ட ஆல்ஃபா துகள்களை மிக மெல்லிய தங்கத் தகட்டின் மீது மோத செய்து ரூதர்ஃபோர்ட் மற்றும் அவரது மாணவர்களான கெய்கர், மார்ஸ்டன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். முடிவும் புதிய அணு மாதிரியும். பெரும்பாலான ஆல்ஃபா துகள்கள் தங்கத் தகட்டை ஊடுருவிச் சென்றாலும் மிகச்சில துகள்கள் 20000 இல் 1 மையப்பகுதியிலிருந்து அப்படியே பின்னோக்கி விலகி வந்தன. இதன் அடிப்படையில் தாம்சனின் அணு மாதிரியை நிராகரித்த ரூதர்ஃபோர்ட் 1911 இல் தனது புகழ்பெற்ற அணுக்கரு மாதிரியை நியூக்ளியர் மாடல் வெளியிட்டார். அணுவின் மையத்தில் நேர்மின்சுமை கொண்ட மிக அடர்த்தியான அணுக்கரு நியூக்ளியஸ் உள்ளது. தாம்சன் கண்டறிந்த எதிர்மின்சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் சூரியனைக்கோள்கள் சுற்றுவது போல இந்த அணுக்கருவை சுற்றி வருகின்றன. 4. வரலாற்று தொகுப்பு 1895 இல் எக்ஸ் கதிர்களின் தற்செயலான கண்டுபிடிப்பு பெக்கரலை யுரேனிய கதிரியக்கத்தை கண்டறிய தூண்டியது. அந்த யுரேனிய கதிரியக்கம் மேரி கியூரியை பொலோனியம் மற்றும் ரேடியத்தை பிரித்தெடுக்க வைத்தது. அதே காலகட்டத்தில் தாம்சனால் கண்டறியப்பட்ட எலக்ட்ரானும் கியூரி தம்பதியரால் கண்டறியப்பட்ட ரேடியத்தின் ஆல்ஃபா துகள்களும் கையில் கிடைத்ததாலேயே ரூதர்ஃபோர்டால் அணுவின் உட்புற கட்டமைப்பை துல்லியமாக கண்டறிய முடிந்தது. இவ்வாறு 16 ஆண்டுகளில் நிகழ்ந்த இந்த 5 அதிமுக்கிய கண்டுபிடிப்புகளின் சங்கிலி தொடரே 20ஆம் நூற்றாண்டின் நவீன அணுக்கரு இயற்பியல் மற்றும் குவாண்டம் விதிகளுக்கு மிக உறுதியான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது. எலக்ட்ரான் மற்றும் கதிரியக்க மூலங்களின் இணைப்பில் உருவான ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரி 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நிகழ்ந்த இரு வேறுபட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அணுவின் உட்புற கட்டமைப்பை புரிந்துகொள்வதற்கான கதவுகளை திறந்தன. 1897 இல் ஜே தாம்சன் கண்டறிந்த எதிர்மின்சுமை கொண்ட எலக்ட்ரான் மற்றும் 1898 இல் கியூரி தம்பதியரால் பிரித்தெடுக்கப்பட்ட பொலோனியம் மற்றும் ரேடியம் உமிழும் ஆல்ஃபா துகள்கள் ஆகிய இரு அறிவியல் தூண்களும் இணைந்த புள்ளியில்தான் 1911ஆம் ஆண்டில் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டின் புகழ்பெற்ற அணுக்கரு மாதிரி உருவானது. 1. முதல் தூண் எலக்ட்ரான் கண்டுபிடிப்பும் அணுவின் எதிர்மின்சுமையும் 1897. 1897ஆம் ஆண்டில் ஜே தாம்சன் கேத்தோடு கதிர்களைப் பற்றிய ஆய்வின் மூலம் அணுவிற்குள் எதிர்மின்சுமை கொண்ட மிகச்சிறிய துகள்கள் உறைந்துள்ளன என்பதை கண்டறிந்து அதற்கு எலக்ட்ரான் கூரைக்குறி எனப் பெயரிட்டார். இது அணு என்பது பிளக்க முடியாத ஒரு நிறை தொகுதி என்ற பழைய டால்டனின் கோட்பாட்டை உடைத்தெறிந்தது. எலக்ட்ரானை கண்டறிந்ததைத் தொடர்ந்து 1904 இல் தாம்சன் தனது பிளம் புடிங் மாடல் எனும் அணு மாதிரியை முன்வைத்தார். இதன்படி நேர்மின்சுமை பரவியுள்ள ஒரு கோள வடிவ பொருளுக்குள் எதிர்மின்சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் ஆங்காங்கே பதிந்துள்ளன என்று கருதப்பட்டது. இருப்பினும் இந்த நேர்மின்சுமை அணுவிற்குள் எவ்வாறு பரவியுள்ளது என்பதையும் அணுவின் நிறை எங்கு அமைந்திருக்கிறது என்பதையும் துல்லியமாக ஆராய ஒரு புதிய ஊடகம் தேவைப்பட்டது. 2. இரண்டாம் தூண் பொலோனியம் மற்றும் ரேடியம் ஆல்ஃபா துகள்களின் மூலம் 1898. 1898 இல் மேரி கியூரி மற்றும் பியர் கியூரி தம்பதியர் பிட்ச்லெண்ட் கனிமத்திலிருந்து பலோனியம் மற்றும் ரேடியம் ஆகிய இரு அதிமுக்கிய கதிரியக்க தனிமங்களை பிரித்தெடுத்தனர். இத்தனிமங்கள் தன்னிச்சையாகவும் செறிவாகவும் நேர்மின்சுமை கொண்ட ஆல்ஃபா துகள்களை ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் உமிழும் இயற்பியல் பண்பை பெற்றிருந்தன. அக்காலகட்டத்தில் செயற்கையான துகள் முடுக்கிகள் பார்ட்டிகிள் அக்சலரேட்டர்ஸ் எதுவும் கண்டறியப்படவில்லை. எனவே அணுவின் அடர்ந்த உட்புற அமைப்பை துளைத்து ஆராய்வதற்கு ஏற்ற அதிவேக கணையங்களாக ப்ரொஜெக்டைல்ஸ் பொலோனியம் மற்றும் ரேடியம் வழங்கிய இந்த இயற்கை ஆல்ஃபா துகள்களே இயற்பியலாளர்களுக்கு கிடைத்தன. 3. இரு பாதைகளின் சங்கமம் தங்கத் தகடு சோதனையும் ரூதர்ஃபோர்ட் மாதிரியும் 1911. 1897 இல் கண்டறியப்பட்ட எலக்ட்ரான் அணுவில் எதிர்மின்சுமை பகுதி உள்ளது என்ற கோட்பாட்டு அறிவை தந்தது. 1898 இல் கண்டறியப்பட்ட பொலோனியம் மற்றும் ரேடியம் அந்த அணுவின் கட்டமைப்பை சோதிப்பதற்கான ஆல்ஃபா துகள்களை கருவிகளாக வழங்கின. இவ்விரு பாதைகளும் 1909 முதல் 1911 வரை காலகட்டத்தில் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டின் ஆய்வகத்தில் ஒன்றிணைந்தன.
ரூதர்ஃபோர்ட் தனது மாணவர்களான ஹான்ஸ் கேகர் மற்றும் எர்னஸ்ட் மார்ஸ்டன் ஆகியோருடன் இணைந்து ரேடியம் பொலோனியம் மூலத்திலிருந்து வெளிப்பட்ட அதிவேக ஆல்ஃபா துகள்களை மிக மெல்லிய தங்க தகட்டின் மீது மோத செய்து ஆய்வு மேற்கொண்டாள். கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். சோதனை அவதானிப்பு. தாம்சனின் மாதிரி உண்மையென்றால் சீராக பரவியுள்ள நேர்மின்சுமையில் மோதி ஆல்ஃபா துகள்கள் அனைத்தும் சிறிய கோண விலகலுடன் தகட்டை ஊடுருவிச் சென்றிருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலான துகள்கள் நேராகச் சென்றாலும் மிகச்சில துகள்கள் 20,000 இல் 1 மையப்பகுதியிலிருந்து அப்படியே பின்னோக்கி விலகி வந்தன. புதிய அணு மாதிரி 1911. இதன் அடிப்படையில் தாம்சனின் மாதிரியை நிராகரித்த ரூதர்ஃபோர்ட் 1911 இல் தனது புகழ்பெற்ற அணுக்கரு மாதிரியை நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆடம் வெளியிட்டார். அணுவின் பெரும்பாலான பகுதி வெற்றிடமாக உள்ளது. அணுவின் நேர்மின்சுமை மற்றும் பெரும்பான்மையான நிறை முழுவதும் மையத்தில் அணுக்கரு நியூக்ளியஸ் என்ற மிகச்சிறிய அடர்ந்த பகுதியில் குவிந்துள்ளது. 1897 இல் தாம்சன் கண்டறிந்த எதிர்மின்சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் சூரியனை கோள்கள் சுற்றுவது போல இந்த நேர்மின்சுமை அணுக்கருவைச் சுற்றி வெளிப்புற வட்டப்பாதையில் இயங்கி வருகின்றன. 4. முடிவுரை. எலக்ட்ரான் எனும் எதிர்மின்சுமை துகளின் கண்டுபிடிப்பும் 1897 பொலோனியம் மற்றும் ரேடியம் வழங்கிய ஆல்ஃபா துகள்களின் ஆற்றலும் 1898 ஒன்றிணையாமல் போயிருந்தால் ரூதர்ஃபோர்டால் அணுவின் மையத்திலிருக்கும் அணுக்கருவை கண்டறிந்திருக்க முடியாது. இவ்விரு கண்டுபிடிப்புகளின் கூட்டு விளைவே 1911 இல் ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரி உருவாவதற்கும் அதனைத் தொடர்ந்து நவீன அணுக்கரு இயற்பியல் பிறப்பதற்கும் முதன்மை காரணமாக அமைந்தது. ரான்ஜனிலிருந்து பெக்கரல் ரான்ஜன் எக்ஸ் கதிர்களைக் கண்டறிந்தபோது எக்ஸ் கதிர்கள் உருவாக்கத்தின் போது கண்ணாடிய குழாயில் ஏற்பட்ட ஒளிரும் பண்பே பாஸ்பரசன்ஸ் அதற்கு காரணம் என பெக்கரல் நினைத்தார். அதேபோன்று ஒளிரும் பண்புடைய யுரேனியம் உப்புகளை பரிசோதித்தபோதே கதிரியக்கம் தற்செயலாக கண்டறியப்பட்டது. பெக்கரலிருந்து கியூரி தம்பதியர் பெக்கரலின் ஆய்வை மெய்ப்பிக்கவும் கதிர்வீச்சின் மூலத்தை கண்டறியவும் புறப்பட்ட மேரி கியூரி பிட்ச்லெண்ட் கனிமத்தின் புதிரை அவிழ்த்து பொலோனியம் மற்றும் ரேடியத்தை கண்டறிந்தார். தாம்சனின் எலக்ட்ரானும் கதிரியக்கச் சிதைவும். தாம்சன் எலக்ட்ரானை கண்டறிந்த பிறகே கதிரியக்கச் சிதைவின் போது உமிழப்படும் பீட்டா பேட்டா கதிர்கள் என்பவை அதிவேகமாக இயங்கும் எலக்ட்ரான்களே என்பது உறுதி செய்யப்பட்டது. 4. வரலாற்று மற்றும் அறிவியல் முக்கியத்துவம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நிகழ்ந்த இக்கண்டுபிடிப்புகளின் கூட்டு விளைவு உலகை முற்றிலும் புதிய வழியில் மாற்றியமைத்தது. செவ்வியல் இயற்பியலின் வீழ்ச்சி நியூட்டனின் இயக்க விதிகளும் மேக்ஸ்வெல்லின் மின்காந்தவியல் விதிகளும் மட்டுமே அனைத்து இயற்கை நிகழ்வுகளையும் விளக்கிவிடும் என்ற நம்பிக்கை தகர்ந்தது. அணுக்கள் மாறாதவை அல்ல, அவை பிளக்கப்படக்கூடியவை மற்றும் சிதையக்கூடியவை என்ற உண்மை உருவானது. மருத்துவப் புரட்சி. எக்ஸ் கதிர்கள் உடைந்த எலும்புகளை கண்டறியவும் ரேடியம் புற்றுநோய் கட்டிகளை அழிக்கவும் பயன்படத் தொடங்கி மருத்துவ உலகிற்கு புதிய பரிமாணத்தை கொடுத்தன. ஆற்றலின் புதிய மூலம். அணுவின் கருவிலிருந்து மிக பிரம்மாண்டமான ஆற்றலை பெற முடியும் என்பதை ரேடியத்தின் கதிர்வீச்சு வெப்பம் நிரூபித்தது. இது பிற்காலத்தில் அணுசக்தி நியூக்ளியர் எனர்ஜி மற்றும் அணு ஆயுதங்களின் உருவாக்கத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. 5. முடிவுரை. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி தசாப்தம் என்பது அறிவியலின் எல்லைகள் விரிவடைந்த ஒரு பொற்காலமாகும். எக்ஸ் கதிர்கள் எலக்ட்ரான் யுரேனியம் பொலோனியம் மற்றும் ரேடியம் ஆகியவற்றின் கண்டுபிடிப்பு என்பது வெறும் புதிய தனிமங்கள் அல்லது துகள்களின் பட்டியல் மட்டுமல்ல. அவை 20ஆம் நூற்றாண்டின் குவாண்டம் மெக்கானிக்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒப்பியல் கோட்பாடு ரிலேட்டிவிட்டி தியரி மற்றும் அணுக்கரு இயற்பியல் நியூக்ளியர் பிசிக்ஸ் ஆகியவற்றிற்கு வித்திட்ட அறிவு புரட்சியாகும். 8. முடிவுரை மற்றும் நவீன அணுக்கரு இயற்பியலுக்கான அடித்தளம். 19ஆம் நூற்றாண்டின் கடைசி 5 ஆண்டுகளில் 1895 முதல் 1900 வரை நிகழ்ந்த இந்த தொடர்ச்சியான கண்டுபிடிப்புகள் இயற்பியல் வரலாற்றில் ஒரு பொன்னான காலகட்டமாகும். அணு என்பது அசையாத பிளவுபடாத ஒரு கோளமல்ல, மாறாக அது துணை அணுத்துகள்களால் ஆன நிலையற்ற அணுக்கருக்களைக் கொண்ட மகத்தான ஆற்றலை தன்னுள்ளே அடக்கியுள்ள ஒரு பிரபஞ்சம் என்பதை இக்கண்டுபிடிப்புகள் சுட்டிக்காட்டின. இக்கண்டுபிடிப்புகளே 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிளாங்க் மார்க்ஸ் பிளாங்க் மற்றும் ஐன்ஸ்டீனின் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் குவாண்டம் கோட்பாடுகளுக்கும் ரதர்ஃபோர்டின் அணுக்கரு மாதிரிக்கும் பின்னாளில் அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபிஷன் மற்றும் அணு ஆயுத உருவாக்கத்திற்கும் அடிப்படையான தத்துவார்த்த மற்றும் சோதனை ரீதியான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தன.